உங்கள் மனதை எப்படி உங்கள் வசப்படுத்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி செயல்பட வைப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம பேச போகிறோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மனிதராக இருக்கணும், சில விஷயங்கள் உங்ககிட்ட மாறணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் தினம் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியல. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இன்னொரு மாணவர் சொல்லுவார், நான் தினமும் ஒரு 3 மணி நேரம் சாயந்தரம் படிக்கணும்னு நினைக்கிறேன், உட்கார்றேன், ஆனால் என்னவோ படிக்கவே முடியல, எப்படியோ டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஒரு பெண் சொல்கிறாங்க, நாள் முழுக்க எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஃபுல் எனர்ஜியோட அந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலேயே என்னோடய எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடுது, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. இன்னொரு இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுகிறேன், அது ஏன்னு எனக்கே தெரியல, அவங்க ஏதாவது சொல்ல போனால் அப்படியே ஒரு பொறுமையே இல்லாமல் நான் அப்புறம் கேட்குறேன், இதெல்லாம் சொல்லாத அப்படி இப்படின்னு எதையாவது எடுத்தெறிஞ்சு பேசிட்டு வந்துடுறேன், அது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் மாற்றிக்கணும், கொஞ்சம் கைண்டாக அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் சாதாரண உதாரணங்கள், நிறைய இந்த மாதிரி எல்லார் மனசுலையும் இருக்குது. நம்ம இன்னும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அதை எப்படி அந்த மாற்றத்தை நம்மக்கிட்ட கொண்டு வர்றது அப்படின்னு அந்த நம்மகிட்ட இருக்கிற தவறை புரிஞ்ச பிறகும் கூட அது சரி பண்ணிக்க முடியலைங்கிறது பல பேருடைய வருத்தம். இப்போ அதை கிளியராக நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிக்கணும். உங்கள் மைண்டுங்கிறது பல காரணங்களால் அல்லது பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே போகிறதுனால அந்த இன்புட்ஸ் உள்ளே போக போக நமது லாஜிக் ஒரு விதமாக அமையும், நம்ம மனசுக்குள்ளே சில நம்பிக்கைகள், சில உணர்வுகள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுவோம்.